10 அல்லது அதற்கு மேற்பட்ட சதங்களை 2 வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு டெஸ்ட் துடுப்பாட்ட வீரராக இப்பொழுது ஸ்டீவ் ஸ்மித் மாறிவிட்டார். ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துக்கு எதிராக 12 சதங்கள், அதுபோல இந்தியாவுக்கு எதிராக இப்பொழுது 10 சதங்கள். இந்தியாவுக்கு எதிராக அதிகமான சதங்களை ஸ்டீவ் ஸ்மித்தோடு சேர்த்து பெற்றுக்கொண்ட இன்னொருவர் ஜோ ரூட், இங்கிலாந்தின் இப்போதைய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக இந்த ஃபேப் போரில் இருக்கின்ற ஒருவர். ஜோ ரூட் 10 சதங்கள், ஸ்டீவ் ஸ்மித் 10 சதங்கள், அதுபோல ரிக்கி பாண்டிங் 8 சதங்களை எடுத்திருக்கின்றார் இந்திய அணிக்கு எதிராக. விவியன் ரிச்சர்ட்ஸ் 8, கேரி சோபர்ஸ் 8 என்று சொல்லி இந்திய அணிக்கு எதிராக அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். 7 சதங்களை இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்டவர்களாக சந்தபோல், மைக்கேல் கிளார்க், அலிஸ்டர் குக், ஜாக் ஸ்கலிஸ், கிளைவ் லாய்ட் மற்றும் எவர்டன் வீக்ஸ் ஆகியோர் இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவுக்காக அதிகமான டெஸ்ட் சதங்களை பெற்றுக் கொண்ட வரிசையில் ரிக்கி பாண்டிங் எட்டி பிடிக்க ஸ்மித்துக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். ஆனால் 2ஆம் இடத்தில் இப்பொழுது அவர் வந்துவிட்டார். ரிக்கி பாண்டிங் 41 டெஸ்ட் சதங்களை ஆஸ்திரேலிய அணிக்காக எடுத்திருந்தார். இதுவரை காலமும் 2ஆம் இடத்தில் இருந்த முன்னாள் தலைவர் ஸ்டீவோ 32 சதங்கள், இன்று ஸ்மித் 33ஆவது சதத்தை எடுத்துக்கொண்டார். மேத்யூ ஹெய்டன் 30 சதங்கள்.